தளபதி ரசிகர்களுக்கும் வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னாக்கா, ஜனநாயகன் திரைப்படத்துடைய ரிலீஸ் தேதி வந்து அறிவிக்க போறாங்க. ஜாலியா இருக்குல்ல? ஸோ இதுதான் ரொம்ப நாளா நம்ம எதிர்பார்த்திருந்தோம். ஒன்றும் இல்லை, நான் சொல்றது வந்து நடந்தாக்கா கண்டிப்பா படம் வந்து ரிலீஸ் ஆகும். நாளைக்கே கூட ரிலீஸ் ஆகலாம். ஒன்றும் இல்லை, அண்ணன் வந்து பிஜேபி கூட கூட்டணிக்கு ஓகேன்னு சொல்லிட்டாக்கா படம் நாளைக்கே ரிலீஸ். இல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா ஓடிடியில ரிலீஸ். இல்லை எங்க அண்ணன் படம் தேட்டர்ல தான் பார்ப்பேன் அப்படின்னாக்கா இப்போ கொஞ்ச நாள்ல வந்து எலெக்ஷன் டேட்டு வந்து அறிவிச்சிருவாங்க. அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம், இந்தியாவுக்கு மட்டும் இல்லை நம்ம விஜய் ரசிகர்களுக்கும் சுதந்திர தினம் அப்படின்ட்டு படம் வந்து அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு உள்ளது. இன்னும் குழப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆமாம் குழப்பம் தான் செய்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. என்னென்னட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சென்சார் சான்றிதழ் வந்து ஒன்றும் கொடுக்கவே இல்லை, அது வந்து இழுத்து அடிச்சுட்டே இருக்காங்க. திரும்பி இந்த படத்தை சென்சாருடைய தலைமை அதிகாரி வந்து இந்த படத்தை மீண்டும் ஒரு வாட்டி பார்க்கணுன்ட்டு இப்பதான் வந்து மறு ஆய்வுக்காக அனுப்பியிருக்காங்க. ஸோ அனுப்பிட்டு என்ன நடக்கும்ட்டு நான் சொல்றேன். ஏற்கனவே படம் வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு பாடுபட்டாங்க. என்ன பராசக்தி பொங்கல், அண்ணன் தம்பி பொங்கல், அந்த பொங்கல் இந்த பொங்கல்ட்டு பேசி 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 படத்தை ஒரு அடியா வர விடாம பண்ணாங்க. ஸோ படம் வராம விடாம பண்ணாங்க. எப்படியாவது சான்றிதழ் வாங்கிட்டு 2-3 நாள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டது போது முழுக்க முழுக்க விஜய் அவர்களுக்கு வந்து இது வந்து மிரட்டல் தான் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா கூட்டணி வச்சா மட்டும்தான் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஓரளவுக்கு வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலை தான் இருக்கு. ஸோ அதனால விஜய் அவர்களை வந்து எப்படியாவது கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கு தான் மெயின் காரணம் நம்மளுக்கு தோணுது. இதுதான், ஏன்னா இது வந்து நம்மளுக்கு தோணல, அரசியலுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இதுதான் காரணம், எல்லாருக்குமே தெரியும். ஆனா வெளிப்படையா சில பேர் சொல்ல மாட்டாங்க. மக்களுக்கும் இதுதான் தெரியும். ஏன்னா ஏற்கனவே சென்சார்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அது சரியில்லை இது சரியில்லைன்ட்டு வெட்டி 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 படத்தை வந்து ஒரு அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்ன பராசக்தி வந்து சென்சார் போயிட்டு என்னென்ன வெட்டினாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அதே நம்மளால பார்க்க முடியல. இந்த ஆல்ரெடி கேசரியான இந்த படத்தையும் சென்சார் ஆல்ரெடி கட் பண்ணி இதுவும் நம்மள வந்து பார்க்க முடியாம பண்றாங்களோ. ஒரு 3 மணி நேரம் படத்தை 1.5 மணி நேரம் அதுக்கப்புறம் ஒரு கட்டு இருக்கு. என்னன்னாக்கா இப்ப வந்து கொஞ்ச நாள் வந்து எலெக்ஷன் வந்து டேட் வந்து அறிவிச்சிடாங்க. எலெக்ஷன் டேட் அறிவிச்சுட்டு திரும்பி படத்தை வந்து மறு ஆய்வுக்காக அனுப்பிக்கிறாங்கல்ல. திரும்பியும் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இதுல வந்து அரசியலோட வசனம் அதிகமா இருக்கு. நீங்க வந்து உங்க கட்சியை வந்து வெளிப்படையா வந்து அறிவிக்கிறீங்க, இல்ல காட்டுறீங்க, மத்த கட்சியை வந்து நீங்க வந்து பேசுறீங்க, இந்த கட்சியை வந்து குறை சொல்றீங்க அப்படின்ட்டு சில சிம்பிள் எல்லாம் வந்து நீக்கணும், சில விஷயங்கள்லாம் அது அப்படின்ட்டு சில இதெல்லாம் கட் பண்ணுவாங்க. அப்படி கட் பண்ணி கடைசியில படம் வந்து 1 மணி நேரம் 1 மணி நேரம் வெப்சைட்லாம் வந்து வரப்போ வாய்ப்பு இருக்குது. ஸோ இருக்கிற நிலைமை தான் அப்படி இருக்கு. அதை தான் நான் சொல்றேன். ஏன்னா இதுக்கெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு வார்த்தை தான், அண்ணன் வாயில இருந்து கூட்டணிக்கு வரேன் அப்படின்னு சொன்னா மட்டும் போதும், படம் நாளைக்கே ரிலீஸ் ஆகும். ஸோ அண்ணன் வந்து இருக்கிற கட்ஸை வந்து இப்போ வந்து மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து வார்த்தைகளும் சிலதை வந்து விட்டுட்டாரு. அவரை நம்பி வந்து ஒரு கட்சியே இருக்கு, ஒரு தொண்டர் கூட்டமே இருக்கு, ஒரு படையே இருக்கு. என்ன படம்னாக்கா அண்ணன் சொன்ன படம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது கட்ஸை வந்து விடக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும். தலைவா படம் வரும்போது, ஏழாயுதம் படம் வரும்போது அப்பெல்லாம் வந்து என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, எப்படி அண்ணன் பேசினாரு, அதை எப்படி டீல் பண்ணாருன்றது ஊரடைய உலகமே அறிஞ்ச விஷயம். ஸோ இப்போ வந்து அது மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா எங்க அண்ணன் பெரிய ஆளு இப்படி அப்படின்ட்டு 4 பேர் வந்து போட்டி வச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தா பிஜேபி பிரச்சனை கொடுக்குறாங்க, இந்த பக்கம் பார்த்தா டிஎம்கே பிரச்சனை கொடுக்குறாங்க. சரி பின்னாடி திரும்பி பார்ப்பேன்னு பார்த்தா சிபிஐ பிரச்சனை கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் வந்து ஜனநாயகம் படம் வந்து ரிலீஸ் ஆகுமா இல்லையாட்டு ஒரே பிரச்சனையாவே இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படிதான் ஹேண்டில் பண்ண போறாருன்றது நமக்கு வந்து பெரும் இதுல கேள்விக்குறியா இருக்கு. என்னன்னாக்கா நம்ம வடிவேல் அவர்கள் சொல்லுவாரு, கால் வைக்கிற இடத்துலாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களேட்டு. அண்ணன் அரசியலுக்கு வந்தாலும் வந்தாரு, என்னன்னால தான் பண்ண முடியும்னு தெரியல, எல்லாத்தையும் பண்றாங்க, இவரை வச்சு பயங்கரமா பண்றாங்க. ஏன்னா வீட்டுல வந்து மின்சாரம் இல்லை. ஸோ மின்சாரம் வந்து வரணும் அப்படின்னாக்கா முதல் வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் வேணும். ஸோ எலக்ட்ரிஷியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனுபவமிக்க ஒரு எலக்ட்ரிஷியனை இது கொண்டு வந்து வீட்டில் பார்ப்பீங்களா, இல்லை வந்து படிச்சுட்டு இருக்கிற ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து கொண்டு வந்து பார்ப்பீங்களா? இப்போ வந்து அண்ணன் வந்து அரசியல வந்து படிச்சுட்டு இருக்காரு. எடுத்தவொடனே அவரால் செய்யலாம் ஆக முடியாது. நீங்க வந்து என்ன தப்பு நடந்தாலும் சரி, நீங்க என்ன குச்சிட்டாலும் சரி, அதான் வந்து உண்மை. எடுத்தவொடனே வந்து அண்ணன் வந்து செய்யமாவாருனாக்கா, இப்ப படிச்சுட்டு இருந்த ஒரு ஆளை கூட்டு வந்து வீட்டு எலக்ட்ரிஷியன் வேலை பாடுறான்ட்டு முழு பொறுத்தையும் விட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். அரைகுறையா இருக்கும், அது ஃபினிஷிங் இல்லாம இருக்காது. சில சம்பவங்கள்லாம் நடக்கும். அதுதான் அவரை கூட்டு வந்து முதலமைச்சர் கூட்டு வந்தாக்கா அப்படிதான் இருக்கும். ஏற்கனவே விஜயகாந்த் இருந்தார். நம்ம விஜயகாந்த் வந்து பாத்தீங்கன்னாக்கா சினிமாவில் வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்தாரு. ஸோ அதுல வந்து பல விஷயங்கள் பண்ணாரு, பல விஷயங்கள் வந்து செஞ்சாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அரசியல் வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் மட்டும் தான் ஸ்ரீவந்தியம் தொகுதியில் அவர் மட்டும் தான் ஜெயிச்சாரு.
2 சட்டமன்ற தேர்தல் நின்னாரு. அவர் மட்டும் தான் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் தான் வந்து 2011 வந்து ஒரு கூட்டணி வச்சு ஒரு எதிர்க்கட்சி தலைவரா ஒரு அந்தஸ்து பெற்றார். எடுத்தவொடனேலாம் அவர் வந்து பெரிய அளவுக்குலாம் வரல. ஸோ எதிர்க்கட்சிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில ப்ராப்ளத்தால உடல்நிலை சரியில்லாத காரணத்தால வந்து அதுக்கப்புறம் அரசியல் வந்து சரியா நடத்த முடியாத சூழ்நிலை போயிட்டு அதுக்கப்புறம் நடந்தது வேற கதை. ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணன் வந்து இப்பதான் உள்ள வந்திருக்காரு. எடுத்தவொடனே அவர் வந்து சிஎம் பதவி கொடுத்தாக்கா என்ன ஒரு அனுபவமே கிடையாது அவருக்கு. அரசியல் வந்து இப்ப வந்து ஜெயிச்சுட்டு என்ன பண்றாரு சொல்லுங்க. அவருக்கு அனுபவமே இல்லை. இந்த கூட இருக்கிறவங்களே அழகைகள் விசயானந்த் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், ஆதவா அவர் கையில தான் அதிகாரம் போகுமே தவிர அண்ணன் கைக்கெல்லாம் அதிகாரம் போகாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்ப கூட சொல்றேன், ஒரு வேலை ஜெயிச்சா சொல்றேன், சிஎம்லாம் அவர் முடிஞ்ச அளவுக்கு இந்த சட்டமன்ற தொகுதியில ஒரு தனக்கான ஒரு அடையாளத்தை வந்து ஏற்படுத்திக்கணும். அதாவது ஒரு குறைஞ்சது ஒரு 10 தொகுதியாச்சும் ஜெயிக்கணும். ஜெயிச்சாலே வந்து பெரும் இமாலய சாதனை தான் நான் சொல்றேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட்சி எப்படி கொஞ்சம் வளர்த்து அதுக்கப்புறம் படிப்படியாக தான் வந்து அண்ணன் வந்து முன்னேறுவாரே தவிர எடுத்த உடனே சிஎம்லாம் ஆகிறதுக்கு வந்து தகுதி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். தகுதி வந்து அடுத்தடுத்து வளர்த்துக்கணுமே தவிர அதுக்கு வளர்த்துக்கணுன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கட்சியை வந்து உருவாக்கிக்கணும். ஸோ அதுதான் முக்கியம். அதை தான் சொல்ல வரேன். ஸோ இதை தெரியாம வந்து அடுத்த சிஎம்ட்டு வாய்ஸ் ஆர்டர் விட்டுட்டு அங்கங்க வார்த்தை விட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஏற்புடையது அல்ல. விஜய் அரசியலுக்கு வந்தாங்க சில பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது யாரு எவருன்றது அடுத்த வீடியோல வந்து சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த வீடியோல டாடா பாய்.